ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டாக்டர் லெவல்ஸ் உள்ள போகலாம். அண்ட் மார்க்கெட் வந்து நமக்கு 220 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, 220 பாயிண்ட்ஸ் கேப் அப் மார்க்கெட் நமக்கு. ஓகே, பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் பண்ணாதான் நமக்கு தெரியும். அண்ட் அந்த டேட்டா வச்சு நான் அனாலிசிஸ் எடுத்து கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ எந்த ரேஞ்சை கட் பண்ணா நமக்கு ஸ்ட்ராங் செல் பை போகும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். கரண்ட் பிரைஸ் லோல இருந்து ஹை வரைக்கும் நமக்கு எவ்வளவு 200 பாயிண்ட்ஸுங்களா? அப்போ இந்த ரேஞ்ச் தான். அப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,100 அந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. யாருன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் அப்படியே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேர் ஹோல்டிங் வச்சிருக்கீங்கன்றத பார்ப்போம். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த போன மார்க்கெட் நம்ம எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துறோம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நீங்க போன வீடியோல பார்த்திருப்பீங்க, லெவல்ஸ் நான் எப்படி கொடுத்திருப்போம். 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். அண்ட் நிறைய பேர் எனக்கு ட்ரேட் எடுத்து நான் எடுத்த ட்ரேட் தான் நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. எடுத்து ப்ராஃபிட் பண்ணியுமே எனக்கு அனுப்பியிருந்தீங்க. பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தது. ஓகே டன். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரேட் எடுத்தாலும் நீங்க அனலைசிஸ் பண்ணி எப்படி எடுத்தாலும் அந்த ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு அந்த மந்த் எண்ட்ல நமக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா 24,000 பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து நல்லாவே ஆக்ட் ஆச்சு. இதுல இருந்து நான் மெம்பர்ஷிப்லேயே கொடுத்துருப்பேன். மெம்பர்ஷிப்ல என்ன கொடுத்துருப்பேன்னா 24,000 வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆக பாசிபிள். இல்ல இன்னொன்னு கொடுத்துருப்பேன் 24,015. 24,015 ஹை கட் பண்ணா பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லனா லோ கட் பண்ணா ரீடெஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுன்றது கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதான் நம்ம மெம்பர்ஷிப் அப்டேட் கொடுத்துருப்போம். கரெக்டா வந்து ஹை கட் பண்ணல, லோ தான் போச்சு. இந்த இடத்துல நானும் தான் செல்லிங் எடுத்திருப்பேன், ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். கண்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ் பண்ணிருப்பேன். அந்த 3 ட்ரேடுக்கான லாஸ் ஒரே ட்ரேட்ல ரெக்கவரி பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, எக்ஸஸா ப்ராஃபிட்டே வந்திருக்கும். அதான் அந்த ஓவர் ட்ரேட் பண்ணி நான் லாஸ் பண்ணிட்டேன், ஓவர் ட்ரேட் பண்ணி எமோஷன்ஸை விடாம நீங்க ஓரளவுக்கு கிளியரா பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. ஃபைன், இப்போ லெவல்ஸ் உள்ள போலாம். அண்ட் மெம்பர்ஷிப்ல யாருக்குன்னா ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் பாருங்க, கோர்ஸ் பிளஸ் மெம்பர்ஷிப். மே 15 அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லிமிடெட் ஸ்லாட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல கால்ஸ் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ கால்ஸ் கொடுக்குறீங்களான்றது. கால்ஸ் அக்கௌண்ட் எர்னிங் எதுவுமே நம்ம பண்றது கிடையாது. வெறும் லெவல்ஸ் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி போகும், அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா, எந்த ரேஞ்சில் ரிவர்சல் ஆகும், டெட் பிளஸ் ஓய் டெட் அப்படி இருக்கு, அந்த ரேஞ்ச்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் மெம்பர்ஷிப்ல. அதிகமா கால்ஸா நம்ம கொடுப்போன்றது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஓகேங்களா, இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வச்சபடி மூவ் பண்ணலாம். இப்போ லோல இருந்து ஹை வரைக்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றது செக் பண்ணிக்கலாம். லோ டு ஹை வந்து நமக்கு மினிமம் நமக்கு 24,100. அப்போ 24,100 இல்லைனா 24,050 இல்லை 150 இந்த சர்க்கிள்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. அப்போ நம்ம லெவல்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் தெரியும். ஓஏ டேட்டா வச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கேப் அப்ல இருக்கு. அப்போ டேட்டா வச்சு, ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஓரல் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லோ கட் பண்ணிடுச்சு. இங்க ஒரு ஹை லோ, ஒரு ஹை லோ, இங்க ஒரு ஹை, இங்க லோ கட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, லோ கட் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. மேபி திருப்பி ட்ரெண்ட் வந்து லோல தான் வர பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்க்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு 10-15 வரைக்கும் வெயிட் பண்ணாதான் தெரியும் நமக்கு எப்படி போகுன்றது. நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி போகுன்ற அப்டேட்ஸ் நான் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல அப்படின்னா 24,100. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச்ல இருந்து நான் ஒரு ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா, ரிவர்சல் வந்துச்சுன்னா இந்த லோ வரைக்கும் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, சிம்பிள். அப்போ லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்னன்னா 24,000. ஓகேங்களா, எக்ஸாக்டா வந்து பாருங்க 24,300. ஓகேங்களா, 24,300 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 24,215, 24,143 அண்ட் 24,000 நமக்கு எக்ஸாக்டா 24,105. ஓகேங்களா, 100 to 105 அண்ட் 24,500 இருந்து 24,984 அந்த ரேஞ்ச் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, மேபி இங்க இருந்து வருதுனாலும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி ரெக்கவரி ஆகும். இது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஹைல இருக்கு. இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க போய் ஓய் டேட்டா செக் பண்ணி பாருங்க. 24,000ல ஹியூஜ் வால்யூம் நமக்கு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இப்போ நீங்க எப்ப செக் பண்ணனா மேபி அது கால்ல மாறலாம். ஓகேங்களா, கால் ஆப்ஷன்ல மாறலாம். 24,000 ஹியூஜ் டேட்டா இருக்குன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா நமக்கு 24,000 டச் பண்ணி ரெக்கவரி ஆகும். அப்போ 24,000 இப்ப சொல்ற குரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நமக்கு 24,000 மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 24,904 அண்ட் 23,822, 23,765. ஓகே, இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். மேபி நான் லெவல்ஸ் தப்பா சொல்லியிருந்தாலும் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சைட்ல லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த லெவல்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ட்ரெண்ட் எப்படி போகுன்றது நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துறேன் இன்னைக்கான ட்ரெண்ட். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம
பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி லோ டு ஹை வந்து நம்ம ஒரு 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 300 to 400 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். அப்போ லெவல்ஸ் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே. அண்டர் 56,790, 56,582, 56,312, 56,163, 55,654, 55,716, 55,585. ஓகே. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. ஹோப் லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ட்ரெண்ட் ஏன்னா இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகுது. நியூட்ரலா இருந்தா ட்ரெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த ரேஞ்ச் தான் போகும், இந்த ஹை போகும், லோ போகும்னு சொல்லலாம். ஆனா மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு மேபி அந்த ஒரு 1 மினிட் கேண்டல்ல கூட அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அப்போ மேபி பை போகும்னு சொல்லிட்டேன்னா மேபி அந்த ஓப்பன்ல ட்ரேட் எடுக்க பாசிபிள் இருக்கு. அப்போ ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளால மார்க்கெட் எப்படி போகும்னு சொல்ல முடியும். பிளஸ் ஓஐ டேட்டாவோட கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். இதுதான் நம்ம பாக்குற அனாலிசிஸ். ஓகே, கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா டெய்லி வீடியோ போட அப்பதான் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க. அண்ட் பாக்குறவங்களாம ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த வீடியோல பார்ப்போம்.